ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. சுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் இதோ நாங்கள் வார்த்தையின் பலனில் வார்த்தையின் ஜீவனில் வந்து நிற்கும்படியாக இதோ உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தைகளின் மேன்மைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையின் ஜீவன் எங்களுக்குள்ளே கடந்து வர உதவி செய்யும். அப்படியே செய்து ஆசீர்வதி. Bless Lord Jesus, fill the presence of glory. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் தானே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமாவில் மறுரூபம் என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நல்லா கவனிங்க. இந்த ஆத்துமாவில் மறுரூபம் கடந்த நாளில் பார்த்தோம். இன்றைக்கு யோபுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருவர் வாசி. யோபு 33:28. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். அவர் என் ஆத்துமாவை படுகுழியில் இறங்காத. He has redeemed my soul. He has redeemed my soul. Okay, deliver, redeemed எல்லாம் ஒன்று தானா? ஓகே, yes, deliver my soul. அவர் என் ஆத்துமாவை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், ஆத்துமாவை ரட்சிக்கிறார். ஆவியில் ரட்சிக்கப்பட்டுட்டோம், உண்மை. ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆத்துமாவின் ரட்சிப்பு பரலோகம் போகிற வரைக்கும் இருக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், சந்தேகமே கிடையாது. நன்மை கிருபை, கிருபை ரட்சிப்பு அது தொடரும், கண்டினியூ. ஆமென், சோத்ரம். அப்போ நம்ம கடந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். பிரைஸ் காட். 1 பேதுரு 3:4 அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம். ஆவியில் தான் நம்முடைய குணம் இருக்குன்னு பார்த்தோம். ஆவியில் தான் நம்முடைய குணம் இருக்கிறது. நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்குமோ அப்படியே நம்முடைய குணமும் இருக்கும். குணம், ஆமென், நேச்சர். அதை நம்ம பார்த்துட்டோம் கடந்த நாளில். அது 2 காரியத்தை பார்த்தாலும் ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன காரியம்னா என்ன பார்த்தோம்? 1 சாமுவேல் 18:8 எரிச்சலின் ஆவி உள்ளது. அதை நம்ம குறித்து பார்த்தோம். சவுலின் மேலே என்ன இருந்தது? எரிச்சலின் ஆவி. அடுத்தது தானியேல் புஸ்தகத்தில் நேபுகாத்நேச்சார் மேலே என்ன இருந்தது? பெருமையின் ஆவி, பெருமாவி. ஆமென். அது 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். போகட்டும். இப்போ நம்ம பார்க்கிறது பின்மாற்றத்தின் ஆவி உள்ளவர்கள். பின்மாற்றத்தின் ஆவி, இதெல்லாம் ஆவியில் இருக்கிற பகுதி. நல்லா கவனிக்கணும். ஆவியில் வரும். இந்த ஆவியில் வந்த உடனே அடுத்தது அது எங்கே கொண்டு போய் டேஷ் பண்ணுன்னா ஆத்மாவை தான். ஆமென். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆத்மாவிலேயே நீங்கள் நடக்க முடியாது. ஆத்மாவிலே நடந்தால் நீங்கள் ஆவியை மறந்துடுவீங்க. அதே மாதிரி ஆவிலே மாத்திரம் நீங்கள் நடந்தீங்கன்னா ஆத்மாவை மறந்துடுவீங்க. ஆத்மாவில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தோம்? மனம், சித்தம், உணர்ச்சி, அறிவு. இன்டலெக்ட், எமோஷன்ஸ். ஸ்பிரிச்சுவல் இல்லாமல் நீங்கள் இன்டலெக்ட், அறிவு சம்பந்தமாகவே நடக்கிறது தான் ஆத்மா சம்பந்தமாக நடக்கிறது. நீங்கள் உலகம் அப்படி தான் நடக்குது. நாங்களும் மெடிடேட் பண்ணுறோம், நாங்களும் ஆத்மாவை நாங்கள் காத்திருக்கிறோம், அதுவும் எப்படியாவது அங்கே போய் சேர்ந்துடும் அப்படி நம்ம நினைக்கிறோம். அது வேறு, அதுக்குள்ளே நான் போகல. ஓகே, அடுத்தது என்னது? எமோஷன்ஸ், உணர்ச்சி வசப்பட்டு. ஆமென். நமக்கு எமோஷன்ஸ் எங்கே இருக்குது? ஸ்பிரிச்சுவலில் இருக்குது.
டங்ஸில் இருக்குது, ப்ராஃபஸில் இருக்குது, இதில் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் லிவிங்கில் இருக்குது, பக்தி விருத்தி உண்டாகும்படி தேவன் நமக்கு தந்த அந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் இருக்குது. தே ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல், தே ஆர் ஸ்பிரிட்டில் வருது. அப்போது இது இல்லாமல் அது இல்லை. ஆமாம், இதிலே சில பேர் இதிலே சார்ந்து நடப்பாங்க. அப்படியே போகக்கூடாது. அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல்லையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் அந்த பேலன்சிங் லைஃப். அமேன். எரிச்சல், அந்த பெருமை, அமேன், ஸ்தோத்திரம். அடுத்ததாக என்னது? அமேன், பின்மாற்றம். பின்மாற்றம் வேதம் சொல்லுகிறது. இந்த பின்மாற்றம் எப்படி வருகிறது? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை எனக்காக வாசி சீக்கிரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு 39ஆம் வசனம், இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். And in their hearts turn back again into Egypt. Turn back again into Egypt. இதான் பின்மாற்றத்தின் ஆவி. பின்மாற்றத்தின் ஆவி. Turn back again into Egypt. ஸ்தோத்திரம். இது டெய்லி கூட வரும். டெய்லி லைஃப்பில் கேஷுவலாக வரும். கேஷுவலாக நம்ம செய்கிறது என்னென்னே தெரியாது. நான் செய்கிறது என்னென்னே தெரியாது. நான் சொன்னது பிகாஸ் ஆஃப் டார்க்கன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இருக்குல்ல, ஆமென், 1ஆம் அதிகாரம் 19 to 24 வரைக்கும் வேகமாக படிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 19 to 20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற யாவருக்குள்ளும், ஆமென், தேவனை அறிந்த எல்லாருக்குள்ளும் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறார். த்ரூ வேர்ட், த்ரூ ட்ரீம். கடந்த நாளில் நாம் பார்த்தோம். த்ரூ டீப் ஸ்லீப்ல வர ட்ரீம். ஜோப் 33 நம்ம 14 இருந்து பார்த்தோம்ல, நிறைய காரியங்களை பார்த்தோம். எப்படியா வெளிப்படுத்திடுவார். இப்பெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன். விசுவாசிகள் கூட சொல்றாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, அவங்க சொன்ன ட்ரீமையும் அவங்க சொல்கிற காரியத்தையும் வச்சு பார்க்கும்போது, the presence of God is near. அவர்களுக்கு அருகாமையில் தேவன் இருக்கிறார். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அது வந்தாச்சு. அப்போ அந்த காரியத்துக்குள்ள சபை வந்துருச்சு. அதுக்கு அந்த காரியத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் வந்துட்டோம். ஆமென். வாசிங்க. அவர்களுக்கு அறியப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே, மைண்ட், ஆமென், மைண்ட், தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. The spiritual darken, the light fuse, the light darken. உணர்வில்லாத இருதயம்ங்கிற இடத்துல நீங்க மறைமுகமா அது ஆவியை குறிக்குது. வசனத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படி நல்லா ஆழ்ந்து பார்த்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியோடு சம்மந்தப்படுத்தி காமிச்சு பாருங்க, ரிசல்ட்டை பாருங்க, சரியா வரும். உணர்வில்லாதவருடைய இருதயம், ஆமென், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. டார்க்கன். மீண்டும் அங்கே வெளிச்சம் வரணும். லைட்னு கர்த்தர் சொல்லணும். இல்லை யாராவது ஊழியக்காரங்க போய் அங்கே சுவிட்சை போடணும். இல்லை யாராவது தேவ பிள்ளைகள் போய் அவங்க வீட்டில் ஜெபிச்சு சுவிட்சை போடணும். என்னங்க சுவிட்சை போடாமல் இருட்டில் உட்காந்துருக்குறீங்க? கரண்ட் இல்லைங்க. யார் சொன்னா கரண்ட் இல்லைன்னு? ஆமென். கரங்களை வைத்துங்களேன். யார் சொன்னா கரண்ட் இல்லைன்னு? தெரியல. டார்க்கன் பழகிடுச்சு. எனக்கு இருட்டு பழகிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி. அப்போ அது உணர்வு இல்லை. ஆவியில் என்ன இருக்கு? உணர்வு. இதுதான் நான் சொன்னேன், கம்பேரிசன். ஆவியில் என்ன இருக்கு? உணர்வு, ஐக்கியம், மனசாட்சி. ஸ்பிரிட்ல உணர்வு, ஐக்கியம், மனசாட்சி. த அண்டர்ஸ்டாண்டிங், ஃபெலோஷிப், கான்சியன்ஸ். என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், என்ன ஃபெலோஷிப் பண்ணுறோம், யாரை ஆராதிக்கிறோம், யாரை மகிமைப்படுத்துகிறோம், என்ன செய்கிறோங்கிறத உணர்வு. இந்த உணர்வு இல்லாட்டி நீங்கள் இது பிட்டில் கடந்தாலும் சரி, இந்த உணர்வு வந்துருங்க.
நீங்க படுகுழியில் கடந்தாலும் சரி, பண்டிகளுக்கு போடுற தவிடு கூட இல்லாமல் இருக்கும்போது லைட், ஆமென், டார்க் அண்ட் தெரியல என்ன செய்யுது, நான் ராயல், ஆமென். பட் இன்னைக்கு எங்க கிடக்குறேன், பண்டிகளுக்கு போடுற தவிடு கூட கிடைக்காம அவஸ்தைப்படுறேன். ஆமென். சடன் அவனுக்குள்ள என்ன வந்தது, உணர்வு, உணர்வு, உணர்வு. ஆவியினாலே பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை மன்னிப்பாரா? எஸ். உடனே ஃபெலோஷிப் வந்துடும், டிவைன் ஃபெலோஷிப். கர்த்தர் சொல்வார், கோ go and call your dad, go and carry your church, go and உன்னோடு கூட நான் பேசுவேன். ஆமென். இன்றைக்கு நான் தெளிவாக உன்னோட கூட பேசுவேன் மகளே, தெளிவாக உன் கூட பேசுவேன் மகனே, கர்த்தர் சொல்லுவார். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, the great fellowship, the love hug. ஆமென். தகப்பன் அணைத்து கொண்டான். தகப்பன் உருன்னு எங்க வந்த, எதுக்கு வந்த, இனி செய்வியா, இனி பண்ணுவியா? நோ. இந்த ஹை ஃபெலோஷிப். கரங்களை உரிச்சவங்க கரங்களை சரி, அது புரிந்து கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. ஸ்தோத்திரம். அவ்வளோதான். யோ மனசாட்சி ஃப்ரீ, மனசாட்சி ஃப்ரீ, மை மைண்ட் இஸ் ஃப்ரீ, என் கான்சியன்ஸ் ஃப்ரீ. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ திரும்பி நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் பேக் டு போவோமா? போகவே மாட்டோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல். மனதுக்கு அங்கே என்ன போட்டிருக்கு தம்பி இங்கிலீஷில்? அண்ட் இன் தேர் ஹார்ட்ஸ், இல்லையா? அண்ட் இன் தேர் ஹார்ட்ஸ். கேஜேவியில் என்கேஜேவியில் என்ன போட்டிருக்கு அது இல்லையா? சரி, ஓகே, போகட்டும். அப்போ வேதம் சொல்வதை போல த ஸ்டபர்னஸ் இருக்கக்கூடாது, த கடினம் இருக்கக்கூடாது. ஃபெலோஷிப் இருந்தால் அந்த ஸ்டபர்னஸ் இருக்காது. ஆமென். எமோஷன் இருந்தால் இருக்கும். மைண்ட் இது ஆத்மாவில், நீங்கள் ஆத்மாவில் மாத்திரம் ஜீவித்து இருந்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபியூஸ் நான் சொன்னேன், எனக்கு பேலன்ஸாக இருக்கணும். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நேரத்தில். அதே மாதிரி சாம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஸ்பிரிச்சுவல். எஸ், thirst and hunger. கரங்களை வைத்துங்களேன். thirst and hunger. இந்த thirst and hungerக்காக நான் என்னமும் செலவழிப்பேன், எவ்வளவு செலவழிப்பேன், என்ன நேரத்தை செலவழிப்பேன், என் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஐ நீட் பீஸ். ஆமென். மனுபுத்திரர்கள் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்தடைகிறார். ஹல்லேலூயா. நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து. பார்த்தீங்களா, இதுக்கும் அதுக்கும் நிறைய லிங்க் இருக்கு. இது அப்படி வந்த உடனே இந்த அப்படி இழுத்துக்கும். உன்னத பாட்டில் சொல், என்னை இழுத்துக்கொள்ளும் உன் பின்னே ஓடி வரும். உன்னத பாட்டு 1:5 சொல்லுது, 1:4 1:5 என்னை இழுத்துக்கொள்ளும், டிராமி. இதே ஃபோர்ஸில் என்னை இழுத்துக்கொள்ளும், இதே ப்ரெஷரில், இதே மெஷரில் என்னை இழுத்துக்கொள்ளும். ஆமென். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். என்னை வழி தப்ப விடாதையும் உங்களுடைய சமூகத்தில் என்னை நிறுத்தும். க்ளோரி ஜீசஸ். போகட்டும், நான் வேகமாக வருகிறேன். அப்போ வேதம் சொல்வதை போல ஆமென். சோத்து. அப்போ நம்ம இங்கே ஒரு காரியத்தை பார்க்கணும் வேகமாக. த ஸ்பிரிட் நேச்சர், த ஸ்பிரிட் நேச்சர், spirit nature and power of sin, the old man, which is nothing more nor less than the spirit nature and power of devil working in man of disobedience. Amen. இவைகள் தான் நம்மளை கொண்டு போய் என்ன செய்யறது, உணவில்லாத இருளையும் இருளடைஞ்சு என்ன செய்யறது, டிஸ்ஒபீடியன்ல போய் விட்டுருது. இதைத்தான் இயேசு சொன்னார். நம்ம கடந்த நாள் கூட பார்த்தோம், கடந்த வாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பார்த்தோமே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ நான் சொல்றதை போல இந்த ஆவிக்குரிய ஆவியில் மறைந்திருக்கிற அது 3 சுவாபம் என்னெல்லாம் பார்த்தோம். எரிச்சலின் ஆவி, பெருமை ஆவி, அடுத்தது என்னது, பின்மாற்றத்தின் ஆவி.
பின்மாற்றத்தின் ஆவிக்குள்ளே போகாமல் வந்துட்டாங்கன்னா இப்போ ஆத்துமா மறுரூபத்துக்குள்ளே வருவோம், ஆத்துமா ரட்சிப்புக்குள்ளே வருவோம். ஆத்துமா ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், எப்படி ஜீவிக்கணும், இங்கேயும் இந்த ஸ்பிரிச்சுவலில் மறைவாக கண்ணி வைக்கும் பிசாஸ், இதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும். பிரைஸ் காட். வேகமாக நான் வருகிறேன். ஹல்லேலூயா ஜீசஸ். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இதுதான் ஆத்துமாவில் உள்ள நேச்சர். சும்மாலாம் பொய் பேசிட முடியாது. ஆமென். பவுல் கூட சொல்வான், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்தாவினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை. அப்போ இது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியாள் சபீராளை பார்த்து, அனனியாவை பார்த்து சொல்லுவான், பரிசுத்தாவினிடத்திலே பொய் சொல்லும்படி நிலத்தின் கிரயத்தை எவ்வளவு தானா விற்றீர்கள்? அவனை நோக்கி, அது விற்கும் போது அது உன்னுடையதாக இருந்தது. This property is your own. Your own. வாசிங்க. நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை பார்த்தீங்களா, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், the nature. நம்ம அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். the nature. ஆமென். the nature. ஆமென். இது ஆத்துமாவில் ஒரு நேச்சர் இருக்கிறது. ஆமென். சோத்திரம். the intellect. சமயத்தை அந்த நேச்சர் எப்படி தான் மாறிடும்? இன்டெலெக்டாக மாறும். ரொம்ப புத்திசாலி, ரொம்ப கிளவர். ஐ எம் a clever. இது ஒரு பக்கம் என்ன சொல்லலாம், ஞானமாக நடக்கிறேன், இன்டெலெக்ட். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொன்று என்னது? the will. சித்தம். ஆமென். பிரைஸ் காட். நான் போன வாரமே சொன்னேன், இந்த 3 காரியத்தோடு தான் நீங்கள் நரகத்துக்குள்ளே போக முடியும். 4 காரியத்தோடு போக முடியாது. 4வது காரியம் என்ன தெரியுமா? சித்தம். உணர்ச்சி, அறிவு, மனம். மைண்ட். சித்தத்தோடு மாத்திரம் உங்களை தேவன் அங்கே அனுப்ப மாட்டார். ஆமென். சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். எஸ், மறுரூபம் ஆகுங்கள். எஸ், பி டிரான்ஸ்ஃபார்ம், பி டிரான்ஸ்ஃபிகர். மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் ஆயிட்டே இருங்க. ஸ்பிரிச்சுவலில் மறுரூபம் ஆயிட்டே இரு, ஆத்துமாவில் மறுரூபம் ஆயிட்டே இரு. ஆமென். தூசியை தொடச்சிட்டே இரு. ஆமென். ஒற்ற தூசி, ஒற்ற மண், ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. கேட்டுக்கிட்டே இரு. கேட்கதான் அந்த ஆத்துமா ரட்சிப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். போகட்டும். அப்போ இதுதான் ஆத்துமாவில் உள்ள நேச்சர், த கேரக்டர் ஆஃப் பர்சன். நல்லா கவனிக்கணும். இந்த கேரக்டர் ஆஃப் பர்சன் ரொம்ப முக்கியம். இந்த கேரக்டர் ஆஃப் பர்சனில் தான் பிசாசு எப்போவுமே கண் வச்சுருப்பான். கேரக்டர் ஆஃப் பர்சனை எளிதில் தொட முடியுமா? தொட முடியாது. ஆனால் அது மேலே ஒரு கண் இருக்கும். இந்த கேரக்டர் ஆஃப் பர்சனில் இவன் எப்படி இருக்கான்? ப்ரௌடாக இருக்கானா? தந்திரமாக இருக்கானா? எல்லாத்தையும் செய்கிறத செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறானா? அது எல்லாம் தெரியும். நம்ம சோத்திரம் ஒரு சொல்லட்டுமா, அவன் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கிருபையின் காலத்தில் வேணால் அது ஏமாத்துற மாதிரி தெரியும். ஆனால் பிசாசை ஏமாற்ற முடியாது. யாரை விழுங்கலான்னு வகை தேடி என் தாசனாகி யோபுவின் மேலே கவனம் வைத்தாயோ? கவனம். கர்த்தர் நம்மளை நினைவாக இருப்பார். ஆனால் இவன் அப்படி அல்ல. அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன கண்டுபிடிக்கலாம், அதுக்குள்ள எப்படி இவனை ஆஸ்வதிக்கிறாரு, ஜஸ்ட் யூ கோவே. ஆமென். ஆனால் அதில் எப்படி ஆஸ்வதிக்கிறீ பார்த்தீங்களா? அது கவனம். எப்படி இந்த ஆஸ்வாதம் உங்களுக்கு வந்தது? எங்கிருந்தது வந்தது? எப்படி வந்தது? லஞ்சம் வாங்குறீங்களா? அப்படி கள்ள நோட்டு அடிக்கிறீங்களா? ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தூரம், அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. விடமாட்டான். கேரக்டர் அடிக்கடி அதை அசைச்சு பார்த்துட்டே இருப்பான். பட் ஸ்டே யுவர் லிமிட். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஆவியினாலே நல்லா கவனிக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ஆவிக்குரிய சபையில் நல்ல ஆவியில் நிரம்பலாம், ஆவியில் ஆராதிக்கலாம், ஆவியில் ப்ரீச் பண்ணலாம், ஏன் அற்புதமே செய்யலாம். இதுதான் இயேசு சொன்னார்.
நாமத்தில் அற்புதம் செஞ்சோமே, நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே, நாமத்தில் அற்புதம் அடையாளம் செய்யலுமே. ஐ நெவர் நோ யூ, நான் உன்னை அறியேன். ஏன்னா நீ ஆவில ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆத்துமாவில் நீ மறுரூபத்திற்காக நீ கதறல, ஆத்துமாவின் மறுரூபத்துக்காக நீ ஜெபிக்கல, ரட்சிப்புக்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கல, ஆத்தும ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாமல் இருந்துட்ட. உனக்கு தேவை எல்லாம் என்னது? ஃபுல் மெஷர், ஃபுல் பவர். பூமியில் பெருசாக தன்னை காமிக்கும். ஆமே, இதில் நிறைய பேரை பிசாசு சட்டமாக ஒடுக்கி வச்சிருக்கோம். ஆமே, உண்மை. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, த கேரக்டர் பர்சன். ஆமென், சோத்திரம். ஆமென். பிசாசுகளை துரத்தலாம், நோயை குணமாக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், எல்லாம் செய்யலாம். ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 20 to 23 வரைக்கும் வாசிங்க. சேர்க்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பிரவேசிப்பானே அல்லாமல் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அதை தான் நான் சொன்னேன். என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் பிரவேசிக்க மாட்டான். அப்போ கிறிஸ்துவின் மனவாட்டி சபையானது ஆத்துமாவில் மறுரூபம் வரணும். ஆத்துமாவில் என்ன செய்யணும்? மறுரூபம் அடையணும். அந்த ஆவி மறுரூபம் அடையும் போது நமது குணங்களில் தேவ சாயல் பிரதிபலிக்கிறது போல, நம்முடைய குணம் நேச்சர் அதில் பிரதிபலிக்கிறது போல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரதிபலிக்கிறது. குணம் நேச்சர் எப்படி பிரதிபலிக்கும் தெரியுமா? சின்ன ஒரு அடையாளம் சொல்லுங்களேன், எப்படி பிரதிபலிக்கும்னு. ஆவியில் நம்முடைய நேச்சர் எப்படி பிரதிபலிக்கும் சொல்லுங்களேன். இது ஒரு ஆழமான காரியம். இது கண்டுபிடிக்கிறவங்க மாத்திரம்தான் கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்க. ஆவியில், ஸ்பிரிட்டில், ஸ்பிரிச்சுவலில் நம்முடைய குணம் எப்படி பிரதிபலிக்கும்? தாழ்மை. கரெக்ட், அது தாழ்மை இருக்கும். இன்னும் எப்படி பிரதிபலிக்கும்? என்லைட்மென்ட் எப்படி வெளிப்படுத்தும்? அவுட்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் என்னது? சகோதரிமார்களாக இருந்தால் ஜுவல் வேரிங் கிடையாது. ஆமென். ஒரு சிஸ்டர் நம்ம சபையில் வந்துட்டு பார்த்தாங்களாம். ஒரு 4-5 பேர் நகை போட்டு, ஐயோ எங்கள் நகை போட்டிருக்காங்கப்பா, நான் வரல, நான் நகை போடாத சபைக்கு போயிடுறேன். போ, நகை போடாத சபையில் போய் நில்லு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே நீ எப்படி வளர்றான்னு பார்ப்போம். கரங்களை வைத்துங்களேன். இதுதான் நான் சொன்னேன், இந்த கேரக்டர். நகை போடாமல் மாத்திரம் இருந்துட்டு உன் கேரக்டரை வெளிப்படுத்திடுவியா? உன் உள்ளத்தில் இருக்க 1000 டஞ்சன். உன் கனிகள் எங்க? உன் சுவாபம் எங்க? உன் அன்பு எங்க? ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவுட்டு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆமென். இதில் ஒன்றை வச்சே உன்னைய கர்த்தர் கணக்கு கேட்பார். பேசிக் என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த 3 உனக்குள்ளே இருக்கணும். இந்த 3 உனக்குள்ளே இருந்தால் சகிப்புத்தன்மை இருக்கும். சகிப்புத்தன்மையோடு இருப்பா. இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் நகையை கழட்டணும். இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாறணும். இந்த சபை ஒரு பூரண சபையாக மாறணும் அப்படின்னு நீ ஜெபம் பண்ணுவா. நான் அதை பார்க்கணும், என் கண்கள் அதை பார்க்கணும். பாஸ்டர் ஜெபம் எப்படி தெரியுமா? எழுப்புதல் என் சபையில் வரதை கண்கள் பார்க்கணும், அப்புறம் தான் நீங்கள் என்னை எடுக்கணும். கவனன் கரங்களை வைத்துக்க. கவனன் போட்டு பார் கர்த்தட்ட, என் கண்கள் அதை பார்க்கணும். தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண்கள் காணணும், என் காதுகள் கேட்கணும், இருதயத்தில் அவை தோன்றணும். நான் பார்க்கணும். என் இந்த உலகம் வேற மாதிரி பார்த்தது. உங்க சாயல் என்னை பார்க்கணும், உங்க ரூபத்தில் என்னை பார்க்கணும், உங்க இரக்கத்தில் என்னை பார்க்கணும், உங்க அன்புல என்னை பார்க்கணும்.
நாம் பார்க்குற எல்லாம் அப்படியே மாறணும். நீங்கள் பார்க்குறதெல்லாம் மாறுச்சுல்ல, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னீங்கல்ல, வெளிச்சம் உண்டாயிட்டுல. வெளிச்சம் யாரை தொடுதோ அது வெளிச்சம். வெளிச்சத்தை எவன் தொடுகிறானோ அவனும் வெளிச்சம். நான் தான் சொன்னேன், இருட்டில் உட்காந்துக்கிட்டு சுவிட்சை போடாமல் வெளிச்சத்தை நீ தொடாமல் இருந்துட்டா அது வெளிச்சம் வரவே வராது. Go and touch the light. Go and touch the trigger. கரங்களை வைத்துங்களேன். Amen. That is faith. Touch the faith. கரங்களை வைத்துங்க. அப்போ தான் வெளிச்சம் வரும். இல்லாட்டி அப்படியே தான் உட்காந்துருக்கணும். சோத்திரம் போகட்டும். அப்போ வேதம் சொல்வதை போல கிறிஸ்துவின் மனவாட்டி சபையானது தன் ஆத்துமாவில் மறுரூபம் அடையும். தன் ஆத்துமாவில் மறுரூபம் அடையும் போது தான் நம்முடைய குணங்களில் தேவ சாயல் பிரதிபலிப்பது போல நம்முடைய ஆத்துமா மறுரூபம் அடையும் போது நம்முடைய மனதிலும் அறிவிலும் உணர்ச்சியிலும் சித்தத்திலும் தேவனை போலவே மாறும். எஸ், அதான் நான் சொன்னேன், தேவனை போலவே நம்ம மாறுவோம். ஆமென். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் இருக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் படிங்களேன் வேகமாக. 1ஆம் வசனத்திலிருந்து வேகமாக படிங்களேன். ஸ்தோத்திரம். ஆமென். முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற. பாத்தீங்களா? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் ஆயத்தம் பண்ணினவைகளை எங்கள் கண்கள் கண்டது, காதுகள் கேட்டது, அவைகள் எங்கள் இருதயத்திலே தோன்றினது. இப்பொழுது என்னது? அவைகளை நாங்கள் தொட்டதும் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற. ஆமென். கைகளினால் நாங்கள் அவரை தொட்டிருக்கிறோம். கரங்களை வைத்து கத்தர்களை சொல்லுங்களேன். ஆமென். பிரைஸ் காட் ஜீசஸ். அப்போ வேதம் சொல்லுவதை போல 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுவதை போல ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாய், அந்த நேச்சர், அந்த இமேஜ், தட் இமேஜ், அந்த இமேஜ், அந்த சாயலாய் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நல்லா கவனிக்கணும். into the same image of that was distorted. Distorted என்னது? into the same image of that was distorted என்று போட்டிருக்கிறது. நான் சொல்கிறது இதில் அதில் வராது. டிஸ்டார்டட் மீன்ஸ் DISTORTED. அப்படின்னா டு சேஞ்ச் த ஷேப். நம்ம பார்த்தோம்ல ஆவியில் நம்ம சோத்திரம் டிரான்ஸ்ஃபார்ம். Matthew 17:2 பார்த்தோம்ல, த மெட்டஃபார்மோ என்ற பதம் பார்த்தோம்ல. எஸ், அதே மாதிரி ஆத்துமாவிலையும் டு சேஞ்ச் த ஷேப். அந்த சாயலுக்கு உன்னை நீ ஷேப் பண்ணி. நாங்கள் பார்த்ததும் கேட்டதும் கண்டதும் தொட்டதும். அப்போ இதெல்லாம் என்னது? ஒரு ஷேப். பார்க்கும்போது ஒரு ஷேப், பார்க்கும்போது பரவசம் வழியும்போது ஒரு ஷேப். அடுத்தது என்னது? கண்டதும் பார்க்கிறதும் கண்டதும். அடுத்தது என்னது? நோக்கி பார்த்ததும் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற. கைகளினால் தொட்டதும். எஸ், கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க. ஆமென். ஆமென். I received, I reached. Yes, I got it. ஆமென். கர்த்தர் எனக்கு தந்துட்டார். அதான் தொடுறது. டச் பண்ணிட்டேன். டச் பண்ணிட்டேன். இயேசுவை தொட முடியுமா? முடியும். ஆமென். நீங்கள் தொட முடியும். கரங்களை வைத்துங்களேன். முடியும். உங்கள் ஆவியில் முடியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, அவரை கண்டவங்க ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. ஆமென். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். கரலை வைத்துங்களேன். எஸ், ஸ்பிரிச்சுவல் ரிவைவலால் முடியும். ஆமென். கண்டு களி கூற முடியும். மகிமை அடைய முடியும். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராகியால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம் இருக்க. பழைய ஏற்பாட்டில் காண முடியுமா? அவர் கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. மோசே, என்னை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை கர்த்தர் சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு அது எங்கே வந்துருச்சு? with you, in you.
ஆமென். இன் யூ, உங்களுக்குள்ள கர்த்தர் வந்துட்டார். உங்களுக்குள்ள தான் கர்த்தர் தங்கி இருக்கிறார். அவர் எப்படி தன்னுடைய ஷேப்பா உங்களை மாற்றி 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 இந்த மட் ரப்பிஷ் ஒன்றுக்கும் உதவாத உங்களை எல்லாம் சொல்ல மாட்டேன், எண்ணெய் நான் என்னையே தான் சொல்லுவேன். என்னெல்லாம் அப்படி தான் மாற்றினார். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள், எமோஷன் எளிதில் ரொம்ப சீக்கிரம் முழுங்கி முழுங்கி ஸ்மோக் பண்ணுவேன் தெரியுமா. இன்னும் என் உள் பல்லில் அந்த கரை இருக்கும். 21 வருஷம் ஆச்சு. ஆனால் கர்த்தர் எனக்கு காண்பிக்கும் போது 1996 நான் உன்னை தொட்டு 1 வருஷம் ஆகுது, உன்னை ஒரு ஷேப்புக்குள்ளே கொண்டு வர்றேன்னு நினைக்கிறேன், என் ஷேப்பில் உன்னை நான் தொட்டு உன்னை நான் இதே வார்த்தை நான் ஹியர் தி வேர்ட். அந்த ஷாக்கிங் இன்னும் எனக்குள்ள வந்து போகலை. அப்படி அதிர்ந்துட்டே இருக்கு எனக்குள்ள இருந்து. உண்மை, நீ இன்னும் இந்த பழக்கத்தை விடலையே மகனே. ஆமென். இன்னும் இதை விடாம இருக்கியே. நான் உன்னை தொட்டு, இதோ உன் வாயை தொட்டு. ஏசாயாவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இது உன் வாயை தொட்டதுனாலே, now before what shape you are, ugly tongue, ugly man, ugly shape, after touch the fire of God, the coal of fire. Amen. ஐயோ நான் அதமானேன். I am under crush shape, நொறுக்கப்படுது. I'm crushed. My nature is crushed. My whole nature is crushed. ஹோல் ஷேப்லேயே இருந்துக்கிட்டு மேலே அப்படியே ஆட்டும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றுனா சாயம் வெளுத்துரும். மழையில் நனைஞ்சிட்டாலே சாயம் வெளுத்துரும். சில கோழி குஞ்சு பார்த்துருக்கீங்களா? சாயத்தில் முக்கிய எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த கோழி ரோஸ் கோழி. கோழியே எப்படியா? அப்படியே தாங்க. நல்ல சாயத்தில் முக்கி 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 பாவம். அதை கொண்டு ரெக்கையை தூக்கி பாருங்க, உள்ளுக்குள்ளாடி வெள்ளை பாவமாக இருக்கும். இது என்னப்பா? அது கொஞ்ச நாள் இந்த சாயலாம் மாறிடும். 4 நாள் மழையில் மேயும், 5 நாள் அப்படி உதுக்கும் போது எல்லாம் எங்கப்பா அந்த ரோஸ் கோழி எங்க இந்தா இருக்கு. இதான் ரோஸால் இருந்தது. ரோஸ் ஆஃப் ஷாரன், சாரோனின் ரோஜாவால் இருந்தார். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். பிரைஸ் காட். சாரோனின் ரோஜாவாக இருந்தா உனக்கு ரொம்ப பாடு வரும். ஆகவே தன் கர்த்தர் சொன்ன, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். ஐ அம் த ரோஸ் ஆஃப் ஷாரன் சவுல். ஆமென். ஹல்லேலூயா. பாடுகளுக்குள்ளே வந்த இயேசு. ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மிட் நைட்டில் போய் நீங்கள் நல்லா ஒரு 10-15 செடியை நல்லா வச்சுக்கிட்டு மிட் நைட்டில் போய் நின்று பாருங்களேன், கும்முன்னு ஒரு ஸ்மெல் வரும். ரோஸ் ஸ்மெல். நீங்கள் உணர்ந்துருக்குறீங்களா? நான்லாம் அதை நல்லா உணர்ந்துருக்கேன். எங்கள் வீட்டில் இதுக்குன்னே வளர்த்தேன் முந்தி. ஆமென். அவ்வளோ கேர்ஃபுல்லாக வளர்ப்பேன். காலில் போய் அங்கே போய் நிற்பேன். ஆமென். எப்படி இந்த ஸ்மெல் வருது? அந்த முள் அதை உரசும் காற்றுல, அந்த எதல் அதில் பட்டு 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 ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ். பாடுகளுக்குள், உபத்திரவங்களுக்குள், நொறுக்குதலுக்குள், நெறிஞ்சல்களுக்குள், முள்ளுகளுக்குள் இருக்கிறாயோ? நெறிஞ்சல். ஆமென். பட் sweet Sharon of rose,
ரோஸ் ஆஃப் ஷாரன். கரங்களை வைத்துங்களேன். ரோஸ் ஆஃப் ஷாரன். கரங்களை வைத்துங்க. நீ என்னை எங்கே முகர்ந்தாலும் ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ். தட் இஸ் நேச்சர். ஒரு காரியம் அவங்ககிட்ட கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். ஒரு காரியம். கோபம் கொண்டாலும் பிசாசு கோபம் கொண்டாலும் அப்பம் கோபம் கொண்டுருவான். விடக்கூடாது இவனை. பிசாசே அடுத்த வசனத்தை வாசி. பாவம். பிசாசே அடுத்த வசனத்தை வாசி. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள் உன் எரிச்சல் தனிய கடவுள். பிசாசே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தானே, அதுக்குள்ளே நான் வேலையை காட்டுறேன். பிசாசே உனக்கு தெரியுமா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே என் ஏசப்பா வந்துடுவார். அதனால் இப்போவே நான் ஒப்புரவு ஆயிடுவேன். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே ஏசப்பா வந்துட்டு நான் எங்கே போவேன்? நீ ஜெயிச்சிருவிய. இப்போவே நான் ஒப்புரவாயிரு. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். இதில் மனுஷனுடைய ஞானம் விழும். இதான் ஷேப். இதான் ஷேப். ஆமென். கம் டு ஷேப். அப்போ டு சேஞ்ச் த ஷேப் டிஸ்டார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 26, 27 வசனங்களில் தேவன் தம்முடைய ரூபத்தின்படியும் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆளவர்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆமென். ஷேப். வாட் ஷேப்? God shape. அது என்ன போட்டிருக்கு தம்பி 26ஆம் வசனத்துக்கு? So God created man is own image. And God said, இல்லப்பா, எஸ் அதானா? 27. So God created man is own image. In the image of God created he him. பாத்தீங்களா? Image, shape. அந்த டைமென்ஷன் அதில் உருவாக்குறார், அந்த ஷேப். ஆமென். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இங்கே தான் நமக்கு வார்த்தை. இங்கிருந்து தான் வார்த்தை. அவருடைய மனதை, மைண்ட் எங்க இருக்கு? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், ரோமர் 12 இருக்குது. ஆனா இங்க பாருங்க, வசங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆமென். அவருடைய மனதை குருடாக்கினான். எப்படி குருடாக்குகிறான்? வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதுக்கு வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். நம்ம அது கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். அதுக்கு ஒரு பதம் இருக்கிறது. அந்த பதம் டிஸ்கைஸ்ட். DISGUISED. டிஸ்கைஸ்ட் himself. டிஸ்கைஸ்ட் himself அப்படின்னா என்னது? டிஸ்கைஸ்ட் himselfனா a thing that you wear or used to change your appearance so that nobody recognize you. ஒரு சாயலை நீ உருவாக்கிக்கிட்டு, ஒரு சாயலை உனக்குன்னு ஒரு இமேஜை போட்டுக்கிட்டா உன்னை என்ன செய்ய முடியாது? யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எஸ், த டிஸ்கைஸ்ட் என்ற ஆழமான காரியம். வெளியரங்கமான டிஸ்கைஸ்ட் இருக்குது. ஏதோ ஒன்று இவர் டோப்பாக வச்சுட்டு வந்திருக்காரு, இந்த பிரதர் தெரியுது அப்படின்னு சொல்லிடுவோம். இவருக்கு நேரத்தில் வழுக்கையாக இருந்தது, இன்றைக்கி முடி இருக்குது, ஒன்று பிளான் பண்ணியிருப்பார், இல்லை ஏதாவது டோப்பாக வச்சுருப்பார், விக்கு வச்சுருப்பார். அது அவுட்வர்ட் டிஸ்கைஸ்ட். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, புரியுதா? ஸ்தோத்திரம். இல்லை பிள்ளைங்க அந்த மாறு வேஷம் போட்டி இருக்குமே ஸ்கூலில், இங்கெல்லாம் நடக்கும். ஃபேன்சி ஃபிட்டா அதில் பார்த்தீங்கன்னா அடையாளமே இல்லாமல் இருக்கும். நல்லா கூர்ந்து பார்ப்பாங்க, இன்னாரா? ஆமாம், இவங்க தான், இந்த பையன் தான், இந்த பொண்ணு தான், இவங்க தான். அதில் ஒரு இது இருக்கும். ஆனால் இந்த டிஸ்கைஸ் எங்கே தெரியுமா? உன்னுடைய அந்தரங்கத்தில்.
ஆமென். நான் வருகிறேன், அதற்கு வேகமாக வருகிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். க்ளோரி. இதுக்கடையில் நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? மறுரூபம். And was transfigured before them. Transfigured. The metaphormo, Greek metaphormo, means to change the form. Amen. Make a particular shape. Make a particular shape. ஆவி உன்னை, அந்த ஆவியில் இருக்கிற மறைந்திருக்கிற குணம் உன்னை எப்படி ஆத்மாவில் எப்படி கொண்டு வரும்? பர்டிகுலர் ஷேப். தேவன் விரும்புகிற பர்டிகுலர் ஷேப். எப்படி தம்முடைய சாயலில் நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் நாசியில் சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றினார். த லிவிங் சோல். அது எங்கே வாழ வேண்டிய ஆத்மா? பாரடைஸ், பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஆத்மா, அங்கே இருக்க வேண்டிய ஆத்மா. ஆமென். க்ளோரி. அங்கே இருப்பதற்காக தான் வைத்தது ஆத்மா. ஆமே. இந்த பூமிக்குரிய மண்ணு தான், எல்லாமே இங்கே உள்ள மண்ணு தான், எல்லாமே இங்கே உள்ள காரியம்தான். ஆனால் இமேஜ், ஷேப், பிரீத், ஸ்பிரிட், அதுக்கப்புறம் என்னது? லிவிங் சோல், ஜீவாத்மா. ஜீவாத்மா அது மறுரூபம் அடையும் போது அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சாம்பருக்கு போயிடும், அங்கே போய் தங்கிடும். யாரும் சொல்ல வேண்டாம், டேக் ரைட், டேக் லெஃப்ட், டேர்ன் லெஃப்ட். நோ, நேராக போயிடும். கரங்களை வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எஸ், அதுக்கு தான் இந்த ஷேப், அதுக்கு தான் இந்த ஷேப், அதுக்கு தான் இந்த ஷேப். பரலோகத்தில் உனக்கு செய்யப்பட்ட மாதிரியே இந்த பூமியிலேயும் நீ கூடாரத்தை உண்டு பண்ணு. ஆகவே தான் மோசே, நல்லா கவனிக்கணும், கர்த்தர் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லுங்க கூட, அவன் அந்த ஷேப்புக்குள்ளே போகவே இல்லை, அந்த ஷேப்புக்குள்ளே தன்னை கொண்டு போகவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம்? கர்த்தர் தான் இதை அலோவ் பண்ணியிருக்கிறார், போ உள்ள பூந்து விளையாடு. அதில் விளையாண்டுட்டு இன்னும் வரைக்கும் கண்ணு திறக்க முடியாமல் கிடக்கிறவங்களாம் இருக்காங்க. பொழுது விடிஞ்சாச்சு, ரோஸ் ஆஃப் ஷாரன் சமயத்தில் என்ன செய்யாது? விரியாது. வண்டு என்ன செய்யும்? நல்லா தியானம் குடிச்சிட்டு உள்ளே படுத்துக்கணும். சமயத்தில் விரியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 1 வாரம் 10 நாள் ஆச்சுன்னா உள்ளே போச்சு. ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியாமல் சபைக்கு வராமல் எத்தனை பேர் இழுத்து போட்டு தூங்குது? ஆமே. ரெஸ்ட் வேணும், ரெஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட்னு சொல்லியிருக்காருல்ல ஆண்டவர். ரெஸ்ட் வேணும். ஆமே. அது ரெஸ்ட் இல்லை, அது ஒஸ்ட். நீ சபைக்கு கெஸ்ட்டு. எப்படி கெஸ்ட்? எப்படி? சும்மா போயிட்டு வருவாங்க, அதான் கெஸ்ட். நோ ரெஸ்ட். தங்குறவங்க கிடையாது, சபையில் தங்குறவங்க மாட்டாங்க, கெஸ்ட்டாக வருவாங்க. ஒரு சபைக்கு நீ கெஸ்ட்டாக இருந்தியோ 10 இடத்துல உனக்கு அழைப்பு வரும். இங்கே வாங்கலேன், எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன், இன்னைக்கு சாப்பிடலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன். தட்ஸ் த கெஸ்ட். ரெஸ்ட் மீன்ஸ் நான் விரும்பினபடி நான் இங்கே நான் தங்குவேன். இங்கு தங்கி என்னுடைய ஷேப் கிறிஸ்துவ போல நான் மாறுவேன், மனவாட்டியை போல நான் என்னை மாற்றிக்கொள்வேன். ஆமே. பிரைஸ் காட். வாசிங்க ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுரூபம் ஆகும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த அந்த ஷேப் நல்லா கவனிக்கணும். இந்த ஷேப்புக்குள்ளே தான் ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 13 வாசிங்கப்பா.
2 கொரிந்தியர் 11:13 வாசி. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. பாத்தீங்களா? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். எஸ். இதேதான் என்கேஜபிலி. and no wonder for Satan himself transforms himself into an angel of light. நம்மளும் பரலோக சாயல்ல, தேவன் தம்முடைய சாயல்ல நம்மளை ஷேப் ஆக்கி கொண்டு வந்து ஜீவசுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக மாற்றியது போல நம்மளும் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? அந்த ஷேப்புக்குள்ள சபையில் ஆத்மாவை கொண்டு வரணும், அந்த ஷேப்புக்குள்ள கொண்டு வரணும் நம்ம நினைக்கிறது போல ஆல்சோ Satan disguised. இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? disguised. நமக்கு பேர் என்ன தெரியுமா? transform, transfigure. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை போலவே தன்னை மாற்றிக்கிறது, அதை போலவே ஒயிட் அண்ட் ஒயிட், அதே போலவே நோ ஜுவல், அதை போலவே என்னென்னலாம் அது அது உங்களுக்கே தெரியும். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். அந்த ஷேப்புக்குள்ள நீ வரணும், அந்த ஷேப்புக்குள்ள நீ வரணும். அதான் மெயின். ஒரு பக்கம் ரொம்ப கிளியராக இருக்கணும், இந்த ஸ்பிரிச்சுவலில் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு பக்கமாகவே போனால் இந்த ஷேப் உனக்கு சீக்கிரம் வந்துடும். ஒளியின் தூதனுடைய வேஷம், ஒளியின் தூதனுடைய வேஷம். அதில் ப்ரீச், அதில் எல்லாம் சொல்லி டாம் டீம் போட்டு அடி வெளுத்து வாங்கு. போஸ்டரில் வந்துடுவார். அவர் சொல்கிறதுக்கு ஆன்னு காத்து. ஆமே. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதிருந்தார். யோபு புஸ்தகத்தில் வருதில்ல, என் வார்த்தை பனித்துளியை போல் அவர்கள் மேலே துளி துளியாய் விழுந்தது. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல், தட் இஸ் என்டையர் டிஃப்ரெண்ட். ஆமென். அப்படிப்பட்டவங்களெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியலையே. ஏன்? ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்களே என்னை உயர்த்தி விட்டுட்டீங்கப்பா. ஒரு பாட்டுக்கு நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடினேன், ஒருத்தரும் கேட்கல. இப்போ எனக்கு பயங்கர லைக். அந்த லைக் எங்கேருந்து வருது? இதுக்கு அவங்க சர்ச்சில் கேக் வெட்டி கொண்டாடுறாங்களாம். இந்த கிளிப்பை பார்த்து நான் கண்ணீர் வடித்தேன். ஆமென். வாட் ஷேப் யூ ஆர்? proud, jealousy. ஆமென். நடத்த தெரிஞ்சா நடத்து. ஆமென். ஒளியின் தூதனை கொண்டு வராதே. ஆமென். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அவங்க ஜெபிச்சாங்கன்னா நீ அவ்வளோதான். Don't disguise. And no wonder for even Satan disguises. Yes. பார்த்தீங்களா? ESV-ல கரியா வருது. And no wonder for even Satan disguises himself as an angel. பார்த்தீங்களா? இங்கே க்ளீனாக போட்டுருக்கு. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் பாருங்கள் எப்படி வருதுன்னு. disguised himself. இதுதான் ரொம்ப டேஞ்சர். இதுதான் ஏதேனில் நடந்தது. ஃபஸ்ட்டு சாப் இந்த டிஸ்கைஸில் தான் வந்தான். அவனுக்கு தெரியும். அப்போ எப்படி இருந்திருக்கும்? நோ சின். ஆதாம் கிட்டலாம் யாரும் போக முடியாது. ஆதாம் கிட்ட மிருகங்களே போக பயப்படும். ஆமென். நான் ஆதாம் குறித்து ஆதாம் புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆதாம் நிறைய காரியத்தை மெடிசன் முதற்கொண்டு என்னென்ன காய்ச்சலுக்கு, என்னென்ன தலைவலிக்கு, என்னென்ன மருந்துங்கிறது அருமையாக ஒரு ஸ்க்ரோல் எழுதி வச்சுருந்தானோ. அது எங்கேயோ எங்கே இருக்குன்றாங்க, போட்டோம். அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி நமக்கு ஏசு வந்துட்டார், அது வந்துருச்சு. ஒரு இலையை பிச்சு தின்னாலே அதிலிருந்து வந்தது தான் இந்த சித்தா யுனானி எல்லாம். நான் உண்மை.
ஆதாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டா போதுமா? ஆதாம் என்ன நினைக்கிறானோ, நல்ல ஒரு சிக்கன் கபாப் வேணும்னா கோழி தண்ணி அப்படியே ஆக்கிக்கிட்டு வந்து நிற்குமா. டேக் இட் ஆதாம், டேக் மீ ஆதாம். ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள் முன்னாடி வந்து நிற்கும். ஆமே, இந்த அப்படி சாப்பிடு. ஆமே, பாருங்க, எலியாவுக்கு தலையிலே சுடப்பட்ட ஆடை எப்படி வந்திருக்கும்? அங்கே எந்த காட்டில் பேக்கிங் எங்கே இருந்திருக்கும்? யோசித்து பார். 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து முடிச்சிருக்கான். அவன் தலைமாட்டில் வந்து இருக்கு, என்ன இருக்கு? தடலில் சுடப்பட்ட அடை. நோ, கப் ஆஃப் வாட்டர், கலசத்தில் தண்ணியும் தலையில் சுடப்பட்ட அடை. பேக்கிங் பிரெட். ஆமென். நல்ல சோத்திரம். அதை சாப்பிட்டுட்டு தான் ஒரே பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்போ அது எங்கேருந்து வந்திருக்கும்? எங்கேருந்து வந்திருக்கும்? யோசித்து பாருங்க. ஒரு பண்ணை சாப்பிட்டுட்டு 40 நாளாக ஒரே பர்வதம் மட்டும் நடக்க முடியுமா? அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கு? மெடிசன், ஸ்ட்ரென்த், பவர், விதையுடைய கனிகள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு. அது எல்லாத்தையுமே கர்த்தர் டிஸ்கைஸ்ட், மறைத்து வைத்திருந்தார். உனக்கும் எனக்கும் பிளஸ்ஸிங். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். சாத்தான் அதை பார்த்தது. அதான் நான் சொன்னேன், யோபுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பிசாசு என்ன செய்யறான்? தோண்டி எடுக்க பார்க்குறான். கேர்ஃபுல்லா இருக்கு. அதான் கர்த்தர் கேட்கிறேன், தாசனாகி யோபு மேல் கவனம் வைத்தாயோ? ஆமென். சோத்திரம். சரி, நான் வேகமாக வருகிறேன். அப்ப வேதம் சொல்வதை போல சாத்தான் இஸ் த ஃபால்ஸ் மினிஸ்டர். ஆமென். who preach a false gospel. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 6ஆம் வசனத்திலிருந்து 10 வசனங்கள் வரை வேகமாக வாசிங்க. சோத்திரம். சீக்கிரம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நல்ல கவனிங்க. யாதொரு குற்றத்தில் ஒருத்தன் அகப்பட்டா அவனை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? சாந்தமுள்ள ஆவியோடே போய் சின்ன பின்னமாயி அவன் வரட்டும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். அப்படியா? யூ ஆர் டிஸ்கைஸ்ட். நல்லா கேட்டுக்க. எனக்கு பண்ண மாதிரியே இவனுக்கு நான் பண்ணணும். டிஸ்கைஸ்ட். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், பாத்தீங்களா? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், you are spiritual, you are spirit, not flesh, not soul, not only soul. You are already dead in spirit. Amen. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபை உனக்கு தந்திருக்கிறேன். ஏன் அப்படி ஆனாங்க? இறக்கம் காட்டி இயேசு ஸ்தானத்தில் இருந்தா என்ன செய்வார்? விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்டவங்களுக்கு அப்பவே கல்லெறிஞ்சு கொள்ளலாம். அப்பதான் 4 பேர் செய்ய மாட்டான். ஓகே, அது ஒரு ரூல். எவன் குற்றம் இல்லாதவனோ முதல் கல் எறியட்டும். That is spirit. Amen. That is spirit. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாமும் ஆவியோடு, சேம் இமேஜ், சேம் நேச்சர், சேம் தாட், சேம் மைண்ட், சேம் லவ். ஆமென். சேம் லவ். நீ எத்தனை முறை தூக்கி வீசினாலும் சரி. நான் சொன்னேன்ல, கிருபைக்கே அந்த லவ்னா அகாபேக்கு எப்படி இருக்கும்? அகாபே லவ்க்கு எப்படி இருக்கும்? ஆமென். அகாபே லவ் வேற எனக்கு எதுவும் தெரியாது. இயேசுவை தான் வெளிப்படுத்த தெரியும் ஐயா. That is real. God searching real. ஒருவன் ஆவிக்குரிய ஒருவன் யாராவது ஒருத்தன் குற்றத்தில் அகப்பட்டா ஆவிக்குரியவர்களாகிய நீங்களோ சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு
உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சேம் கிறிஸ்துவின் பிரமாணம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. மேத்யூ 11:28 இந்த மாச வாக்குத்தத்தம் என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆமென். வாட் யூ ஹேவ், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கொஞ்சம் என்ன இருக்கு? கொஞ்சம் மாவு இருக்கு. இதை வச்சு நீ என்ன ஷேப்பை உண்டாக்குவா? ஆமென். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு இந்த பாடுகளுக்கு மத்தியிலும் இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் இந்த கடைசி செகண்ட்லையும் பிரெட் ஒரு ஷேப். கரங்களை வைத்துங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல இறக்குவார். ஆமே. அவள் அந்த ரங்கத்தை பார்க்குறான். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகிறதற்கு சில விறகுகளை பொறுக்குகிறேன், சில விறகுகளை பொறுக்குகிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனமா அங்கே என்ன போட்டிருக்குது? ஆமே. சோத்திரம் வசிங்க. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினாலே இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை. இந்த ஜனத்தை எப்படி ஆக்குவேன்? விறகு ஆக்குவேன். the innocent fire sticks. சில வேளைகளில் அந்த சில விறகுகள் எப்படி இருக்கும்? இன்னசென்ட்டாக இருக்கும். ஆக்ட் 28 நீங்கள் வந்தீங்கன்னா, 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது அதனுடைய 2ஆம் வசனத்தில், அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஆமே. என்ன குற்றம் கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்காத பாருங்க. அந்நியராகி அந்த தீவார். அந்நியர்னா யார் தெரியுமா? நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பைபிளில் பாருங்கள், தே ஆர் பார்பேரியன்ஸ். பார்பேரியன்ஸ்னா யார்? காட்டு மிராண்டிகள், காட்டுவாசிகள். அந்நியராகி அந்த அவங்க யாரை பார்த்தாலும் கொண்டு போட்டுருவாங்க. இப்போ கூட சமீபத்தில் நடந்தது. அந்தமான் பக்கத்தில் ஒரு ஐலாண்டில் ஒரு கிறிஸ்துவர் தான். அவர் போய் சுவிசேஷன் சொல்ல போகிறான்னு அவர் சின்ன பின்னமாக்கிட்டாங்க. ஆமே. பட் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். எத்தனை சபை இப்படி ஆயத்தமா இருக்கு தெரியுமா? நெருப்பை மூட்டி சேர்த்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கு தெரியுமா? நீங்க சேர்த்துக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். அடுத்த வசனத்தை படிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பாவம் இருக்குன்னா, மறைஞ்சு சில காரியம் இருக்குன்னா, you don't criticize. உனக்குள்ள அது இருக்கு, உனக்குள்ள இது இருக்கு, உனக்குள்ள இது இருக்கு, அது இருக்கு. Go and pray. Go and change. ஆமென். உன் ஷேப்பில் கொண்டு வா, ஏசு ஷேப்பில் கொண்டு வா. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். பாருங்க, இந்த ஜனத்தை விறகாக்குவேன். இன்னசென்ட் ஸ்பிரிட். விறகு எடுக்கும்போது அதுல இருந்து என்ன செய்கிறது? அனல் உரைத்து புறப்படுகிறது. அனல் உரைத்து புறப்படுகிறது. ஒன்று சொல்லட்டுமா? நீ நல்ல செபிக்கிற ஒரு ஸ்திரியா, செபிக்கிற ஒரு சகோதரனா, நல்ல பரிசுத்த நடக்கையில் இருக்கிற ஒருத்தவங்களாக இருந்தானா, நீ போய் நின்னாலே தானாக பிசாசு சரண்டர் ஆயிரும். பக்கத்தில் வந்து உட்காந்துரும். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் ஒரு முறை அவங்க மனைவி சொல்லுவாங்களாம், நீங்கள் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போய் யார் யாரையோ சுகமாக்குறீங்க, செத்தவங்களை 22 பேர்ட்ட எழுப்பிட்டீங்க, இந்த பக்கத்து தெருவில் ஒரு ஆவி என்ன போட்டுருக்கு தெரியுமா? நைட்டு தூங்க விடுதா? உங்களுக்கு தூக்கம் வருதா? நல்லா கொரட்டை விட்டு தூங்கிறேன், கேட்க மாட்டுதே அப்படிமாறான். நான் ஜெபிக்கும் போது நான் பார்க்குறேன், சத்தம் வரலையே, உங்கள் அதில் தான் கேட்குது. ஐயோ, தூங்க விட மாட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான், பாவம், எத்தனை வருஷமாக இருக்கான், சங்கிலியால் கட்டி வச்சுருக்காங்க. அவனை ஹாலில் தான் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம்.
அவனுக்கு போய் ஜோம் பண்ணுங்களேங்க அப்படின்னா. ஒரு நாள் என்ன பண்ணாராம், நைட்டில் சொன்னாராம், டார்லிங் என் பெட்டெல்லாம் கொடு, எங்கே போகிறீங்க, நீ கொண்டா, நான் போயிட்டு காலையில் வர்றேன், நான் நல்லா இன்னொரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுட்டு நேராக அந்த வீட்டுக்கு போனாராம். அங்கே போய் டக்குன்னு கதவை தட்டினான். அந்த நேரம் வீட்டுக்கு வந்து, ஐயா வராதிங்கய்யா, நாங்கள் பட்ட பாடே போதும், இன்றைக்கி வேறு நேரம் சரியில்லை, நீங்கள் வராதிங்க, நீங்கள் போங்க, உங்களை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கு. நானும் எங்கே வந்தீங்க, பெட்டியில் இப்போ தூக்கி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்து, உங்கள் வீட்டில் நான் தூங்க வந்திருக்கேன், நீங்கள் செத்தீங்க, நீங்கள் இங்கே தூங்குனீங்க, நீங்கள் அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை, நான் தூங்க வந்திருக்கேம்மா, அவன் நல்ல பையன், நான் பார்த்துக்கிறேன், கதவை மட்டும் திறங்க. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்னு கதவெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. நேராக வந்தார், அவன் பக்கத்தில் படுக்கையே போட்டார், அவனை சங்கிலியாலெல்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஹே பாய் ஸ்லீப். மண்டையில் ஒரு அடி, அவர் எப்போ மண்டையில் தான் அடிப்பார், சோத்திரம் அப்படி வேகமாக கை வைப்பார். அவர் ஹே பாய் ஸ்லீப் அப்படின்ட்டு தூங்கிட்டார். கால் நல்லா கொரட்டை விட்டுட்டு விடிய காலம் அவன் நல்லா கொரட்டை விட்டு காலில் பார்த்தா அவன் சங்கிலிங்களாம் அருந்து போயிருக்கு. இவன் ஜோம் பண்ணும்போது பக்கத்தில் திரும்பி பார்க்குறாராம், முழந்தாள் படிக்கிட்டு அவனும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தானான். இந்த சத்தத்தை கேட்டு அவன் தாய் தகப்பன்மார்கள் கண்ணீரோடு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். நீங்கள் புக் ஆஃப் ஸ்மித் விகில்ஸ்வரத்தில் பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. It's the man of God. Where is the God of Elijah? Where is the God of Elijah? இன்னைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். Amen. Hallelujah. Glory. Show your proof. Show your reality. Show your reality. Glory. சரி, சீக்கிரமா வாங்க. அப்ப certain work. யோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? ஆமென். அதான் அவனுடைய வேலை. அவனுடைய ஷேப்பில் கொண்டு வரதுக்கு முதல்ல பண்ற வேலை அதான். அவன் விருதாவாக, என்னது அது, குற்றப்படுத்துறது, ஸ்க்ரோல். ஆமென். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டா சாந்தமுள்ள ஆவியாகி நீ என்ன செய்யுது? ஆமென், சீர்பொருந்த பண்ணு. உன்னால முடியும், உன்னால முடியும். டேக் ஃபாஸ்ட், இருந்து எடுத்து செஞ்சு பார். ஆமென். க்ளோரி. சில வேலைகளில் அவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க. எழுத்த வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, இவங்க சொல்லி மகாலட்சுமி நகரில் ஒரு வீட்டில் ஒரு டாக்டருக்காக ஜாயின் பண்ண போனேன். அது டாக்டர் வந்து பிரிட்டனில் எங்கேயோ படிச்சுட்டு இருக்கார். சின்ன பையன், சோத்திரம், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. சரியான அட்டாக்கில் வந்திருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து போனேன். முதல் நாள் போனேன், அவன் வீட்டில் ஒரே எலுமிச்சை பழமாக தொங்குது. அவங்க அப்பாலாம் அழுகுறாரு, எதையாவது செய்யுங்க, நீங்கள் பாஸ்ட் தராமல் எதாவது செய்யுங்க. நோ யூஸ். முதல் நாள் ஜெபிச்சுட்டு வந்தேன், கயிறுலாம் இருக்க சொன்னேன், அதெல்லாம் பார்த்தா நோ யூஸ். 2ஆவது நாள் போய் ஜெபிச்சுட்டு இருந்தேன், நோ யூஸ். 3rd day நான் சொன்னேன், சகோதரா, அன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த ரெவலேஷனை கொடுத்தான். இது எதனால் வந்தது அவன்கிட்ட கேளு. ஆமென். சில காரியங்களை கேட்ட உடனே கரெக்டாக சொன்னான். த சூசைட் ஸ்பிரிட் அவனுக்குள்ளே இருக்கிறது. அவன் அங்கே தங்கியிருந்த ரூமில், ஃப்ரான்ஸில் எங்கேயோ தங்கியிருந்த ரூமில், அங்கே இருந்த ஒரு சகோதரி தூக்கு மாட்டி செத்த ரூமில் இவன் இருந்த இடத்துல அந்த ஆவி அவனுக்குள்ளே வந்துடுச்சு. அது அவனை என்ன சொல்லுது? நீ மேலே போ, மேலேருந்து கீழே குதி. அதை தான் சொல்லிகிட்டே இருக்கான் அவன்கிட்ட. அன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி தெரியுமா? அவன் சொன்னான், எனக்கு விடுதலை கிடச்சிருச்சுன்னா நான் உங்கள் சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லுவேன். சரியாக ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லுவான்னு பார்த்தா, இந்த எதிர்த்த வீட்டில் ஜோம் பண்ண பேருக்கு சொல்கிறாங்க, பிளாஸ்டர் அவனுக்கு 12 மணிக்கு ஃப்ளைட் ஏறி பறந்துட்டான். நான் இங்கேருந்து ஜெபிச்சேன், ஆண்டவரே இவன் மேலே இந்த குற்றத்தை சுமத்தாதிரும். முடியுமா? ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா? கேட்பாருன்னு சொல்கிறாங்க காரங்களை வைத்து. கேட்க மாட்டாரா? பிதாவே இவர்களை மன்னியும் கேட்டாரே. ஸ்தேவான் ஜெபிச்சானே, அறியாமல் செய்கிறார்களை மன்னியும். அன்னைக்கு அங்கே சவுல் ரட்சிக்கப்பட்டானே, வஸ்திரத்தை அவன் தானே வச்சுருந்தான், ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை அவன் தானே வச்சுருந்தான். அதானே அவனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம், அதானே அவனுக்கு சேஞ்ச், அதானே அவனை மாற்றுச்சு. ஆமென். வாட் அ மேன். கல்லடிச்சு கொல்றாங்க அவனை, சதையெல்லாம் கிழிஞ்சு தொங்குது.
இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாது. ஷேப் ஆஃப் ஜீசஸ். கரங்களை வைத்து ஷேப் ஆஃப் ஜீசஸ். கம் டு ஷேப் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசுவை போல மாறு, இயேசுவை போல மாறு, இயேசுடைய சுபாவத்தை போல மாறி. எந்த பிசாசு வருது பார்ப்போம், எந்த பிசாசு வருது பார்ப்போம். ஜெபம் பண்ணும். நானும் முடிக்கலாம் பார்க்குறது போய் கொண்டே இருக்கிறது. ஓகே, நான் அடுத்த வாரத்தில் இந்த காரியங்களை நாம் பார்ப்போம். நம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் காட். யோபு 33:6 மீண்டும் வாசிப்போமா? ஜோப் 33:20 மன்னிக்கவும் 28. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷருடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிக்கிறதற்கும் அவர் இவைகள் எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். ஓகே, பலமுறை கர்த்தர் சபையில் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். He has redeemed my soul. He has redeemed my soul. Amen. பல முறை நம்முடைய ஜீவியத்தில் எத்தனை முறை நம்ம விழுந்தாலும், எத்தனை முறை நம்ம ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தாலும், வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் கேட்க கர்த்தர் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரே, நம்முடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கிற கரம், உம்முடைய குணமாக்குகிற கரம், உம்முடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே, உம்முடைய சுவாபம் ஆண்டவரே, உம்முடைய சுவாபத்தின் வெளிச்சம், உம்முடைய சுவாபத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். த ரிஃப்ளெக்ட். ஆமென். தேவ பிள்ளைகள் மேலே கடந்து வர செபிக்கிறேன். த ஷேப் லார்ட் ஜீசஸ், த க்ளோரி. ஆமென். ஹalleluya. ஆமென். ஜீசஸ் அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. ஆம் சுவாமி. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலிருந்து great enlightenment, the great nature of Jesus, the nature of divine, the shape of divine. ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் வீடுகளுக்குள்ளே கடந்து வரட்டும், பிள்ளைகள் மேலே தங்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பரிசுத்தப்படுத்தும். என் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆளுகை இப்பொழுதே தங்க நான் செபிக்கிறேன். and I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதலை கர்த்தர் இந்த நாட்களில் தந்து இந்த பிள்ளைகளை கம்பீரமாய் அனுப்ப நான் ஜெபிக்கிறேன். ஆசீர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நடத்தல் அனோனிக்க ஸ்நேகமும் தேவப்பிள்ளைகள் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்த சொல்லி விடைபெறும்.